வணக்கம், நான் சுமதி முரளிதரன். பிஎஸ்யூ ஹாஸ்பிட்டல்ல பிஎம்ஆர் டிபார்ட்மெண்ட்ல சீனியர் பிசியோதெரபிஸ்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து 2 ஏப்ரல் 2025ல வந்து டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பேபியோட வெயிட் வந்து 3.6. அது நார்மல் டெலிவரி தான். ஸோ நார்மல் டெலிவரி ஆகிறப்போ ஸ்லைட்டாக கையில் மட்டும் ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, கை கொஞ்சம் தூக்க முடியாமல் கொஞ்சம் இருந்துச்சு. உடனே டாக்டர்ஸ் வந்து அந்த பேபியோட கை இப்படி இருக்கிறத கவனிச்சு எங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து சுகன்யா ரீஹாப் மூலமாக பிசியோதெரபிஸ்ட் கன்சல்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஃப்ரம் த பர்த் சின்ஸ். ஸோ அப்போ வந்து ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கையில் வந்து சின்னதாக ஒரு மசில் ப்ராப்ளம் மட்டும் இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக பெரியவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் மசில் ப்ராப்ளம் தான் சரி பண்ண முடியும். பட் பிறந்த குழந்தைக்கு அப்படிங்கிறப்போ நாங்கள் இமீடியட்டாக வந்து அந்த மதர் நல்லா கோஆர்டினேட் பண்ணுறதுனால எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னு எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸசைசஸ் வந்து அந்த டே 1 ஆஃப் பர்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து 2.5 மாதம் கரெக்டாக 2.5 மாதம் ஆச்சு. 2.5 மாதத்துல பேபி வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வர அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கு காரணம் வந்து கரெக்டான ஃபாலோஅப்ஸு, ப்ராப்பராக கரெக்டாக கண்டுபிடிச்சது, டாக்டர்ஸ் கரெக்டாக இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லி குழந்தை பிறந்த உடனே அதை வந்து ஹெசிடேட் பண்ணாமல் அதுக்கு என்ன எல்லாமே கை கால்லாம் நல்லா இருக்கும், எல்லாமே வெடித்து விட்டுறது எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் சின்ன ப்ராப்ளம் இருக்கும்போது அது சின்ன இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த ரெஃபரல் மூலமாக நாங்கள் பார்க்குறப்போ ஸோ ஃபாலோஅப்ஸ் கரெக்டாக பார்க்குறப்போ வந்து அந்த கை வந்து அசைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு பேபிக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த grip கரெக்டாக கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த ஷோல்டர் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால அதாவது அந்த பேபி வந்து கை தூக்க முடியாமல் இருந்துச்சு. அதை வந்து நம்ம உடனே கண்டுபிடிக்கிறது, இதை வந்து சரி பண்ண முடியுங்கிறதுக்காக நான் வந்து இப்போ பேசுறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிறந்த உடனே சில சமயங்களில் அந்த கை வந்து அசைவுகள் இல்லாமல் இருக்கலாம். உடனே நம்ம வந்து ப்ராப்பரான கைடன்ஸு, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோஅப்ஸில் எடுக்கிறப்போ வந்து அதை நார்மலாக கொண்டு வர முடியும். எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா 2.5 மாதத்துலேயே அந்த குழந்தை வந்து அகைன் நல்ல ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு இப்போ நார்மல் தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் மாதிரியே ரைட் ஹேண்டும் நல்ல மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால என்னன்னா பேபி வந்து நார்மல் குழந்தை அந்த பெருசாக அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஒரு இது வந்து ஐசோலேட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஸோ இப்போ நிறைய குழந்தைங்களை நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கை மட்டும் சரியான மூவ்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் வந்து கை தூக்கியோ இல்லை மூவ்மெண்ட் பண்ணாமலோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து வராமல் இருக்கணும்னா சரியான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நார்மல் டெலிவரி ஆச்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயப்படாமல் ஸோ நார்மல் டெலிவரியும் பண்ணிவிட்டு அந்த இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலும் அதையும் சரி பண்ண முடியுங்கிறது நாங்கள் எங்கள் சுகன்யா ரீஹாப் மூலமாக நாங்கள் வந்து அதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த பேபி வந்து நல்ல கை மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ அதை பார்க்குறப்ப எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், மதரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதனால என்னன்னா ப்ராப்பரான கைடன்ஸ், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் சரியான நேரத்தில் கிடைச்சா மட்டும்தான் நம்ம சரி பண்ண முடியும். 2 ஏப்ரல் 2025 அன்னைக்கு எனக்கு பிஎஸ்சியில் நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாவுக்கு வந்து கை தூக்க இஷ்யூனால சுகன்யா ரீஹாப்ல வந்து நாங்கள் ஃபிசியோ கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தோம். பாக்கி மூச்சு இருக்கும்போது பாப்பாவுக்கு வந்து ரைட் ஷோல்டர் வந்து டிஸ்டோஷியா வந்து பாப்பாவால் பிறந்த கொஞ்ச நாளைக்கு கை மொத்தமாக தூக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசியோ பார்த்தோம். ஃபிசியோ இங்கே பார்த்து ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்து கை வந்து ரிஸ்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. யூஸ்வலி 10 days to 15 days இங்கே ரிவ்யூ வந்துட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் ரிஸ்ட்டை வந்து நல்லா மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்போ வரைக்கும் நல்லா தூக்கி மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. 2.5 months நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கை வந்து இப்போ நல்லா லிஃப்ட் பண்றாங்க. ஷோல்டருக்கு மேலும் நல்லா தூக்கி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. ரைட் ஹேண்ட்ல தான் ப்ரெஷர் இருந்துச்சு. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஈக்குவலா ரைட் ஹேண்டையும் அவங்க ப்ராப்பரா மூவ் பண்றாங்க, நல்லா இருக்கு. சொல்றதுக்கான ரீசனே வந்து எல்லாருமே வந்து இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ சொல்றேன்.